இப்போ நம்ம சேப்போற டிஷ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்தா. நார்மலா பாஸ்தா எங்க செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இட்டாலி இஸ் ஃபேமஸ் ஃபார் பாஸ்தா. ஆனா இப்போ வந்து இந்தியால வந்து இந்தியன் ஸ்டைல்ல வந்து அந்த பாஸ்தா வந்து மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் செய்ய போறோம். இங்க வந்து நான் என்ன செய்ய போறேன்னா மேக் அண்ட் சீஸ், அதாவது மக்ரோனி எடுத்திருக்கேன். இந்த மேக் அண்ட் சீஸ் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த மக்ரோனி வந்து அமெரிக்கால வந்து ஃபேமஸான ஃபுட். இது வந்து என்ன செய்வாங்கன்னா ஒயிட் சாஸ் பண்ணி இந்த மேக்ரோனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் சீஸ் எல்லாம் போட்டு கிராட்டைன் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம இந்த மக்ரோனியை வச்சுதான் என்ன செய்ய போறோம்னா ஒரு பாஸ்தா செய்ய போறோம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம ஊர்ல விளைகிற அரைக்கீரையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துதான் இந்த என்ன செய்ய போறோம்னா இந்த பாஸ்தாவை நம்ம செய்ய போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா, இது வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன். அரைக்கீரை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா நல்லா பச்சையா கூட சாப்பிடலாம். ஆனா நம்ம யாரும் வந்து பச்சையா சாப்பிடறது இல்ல, நல்லா வதக்கிதான் சாப்பிடுறோம். இதை வந்து என்ன செய்யணும்னா நல்லா கட் பண்ணி லைட்டா அப்படியே சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரப்பா சாப் பண்ணிருங்க. இது அப்படியே இந்த போல் எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் முருங்கை கீரை, கொஞ்சம் நம்ம ஊர்ல இருக்கிற கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பு கொஞ்சம், காரத்துக்கு தேவையான அளவு என்ன சேர்ப்போம்னா பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் இதோட மல்லி இலை, இப்ப இதை என்ன செஞ்சிருக்கேன்னா இதை நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து நார்மலா என்னன்னா நீங்க வந்து இட்டாலியில என்னன்னா பெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஷ்யூ நட்டு போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலா சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது என்னன்னா பெஸ்டோ சீஸ் எல்லாம் போடுவாங்க. சீஸ் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாங்கன்னா பெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து நல்லா ஒரு பேஸ்டா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்கெல்லாம் சேர்த்து நம்ம பாஸ்தா செய்ய போறோம். இப்போ வந்து இந்த கீரையை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இதை அப்படியே சைட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணிடலாம். இது மாதிரி என்ன செய்யணும்னா சாப் பண்ணி அப்படியே சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். இங்க வந்து நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு என்ன செய்யலாம்னா சின்ன சின்னதா ரஃப்லி என்ன செய்யணும்னா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே என்ன செய்யணும்னா அப்படியே சைட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பேன் வந்து சூடாயாச்சு. இதை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். நம்ம சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துலாம். இதை வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் அப்படியே லோ ஃபிளேம்ல நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். நீங்க நார்மலா என்னன்னா இந்த வெங்காயத்தை வந்து கரெக்டா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்க இந்த பாஸ்தாக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட கொஞ்சம் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோடைய பச்சை வாடை போகணும். அதனால ஒரு 3 to 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. இதுல என்ன செய்யறோம்னா வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கீரை, அந்த மல்லி இலை, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இதுல அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து இதோடைய பச்சை வாடை போகணும். ஏன்னா இதுல வந்து அரைக்கீரை இருக்கு, முருங்கைக்கீரை இருக்கு, பூண்டு இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு. அதனால இதோடைய பச்சை வாடை வந்து போற வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 நிமிஷம் லோ ஃபிளேம்ல நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் இருக்கு, அந்த பேஸ்டோடைய பச்சை வாடை போயாச்சு. இத
என்ன செய்ய போறோம், நம்ம வச்சிருக்கிற இந்த மக்ரோனி, அதாவது இதை அப்படியே சேர்த்துலாம் இந்த பாஸ்தாவை அப்படியே ரொம்ப ஜென்டிலா என்ன செய்யணும், அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கடைசியில சீஸ் இருந்தா சீஸ் போடுங்க, சீஸ் இல்லைன்னா சீஸ் போடணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுடைய இந்த கீரை பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. சீஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து இதோடைய டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய இந்த கீரை பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ உங்க வீட்டுல வந்து மேக்ரோனி இல்லையா அப்படின்னா என்ன, பெனை பாஸ்தா இருக்கோ, ஏதோ ஒரு பாஸ்தா இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதே ஸ்டைல்ல நீங்க செஞ்சு பாருங்க. இல்ல இதோட நீங்க கீரைக்கு பதிலாக நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம், குட்டி குட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செமையா இருக்கும். கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த எபிசோட்ல புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்னோட என்ன சமையலோ. see you, bye.